ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, மிளகு பத்தி தான் பார்க்க போறோம். மிளகு அப்படின்னாலே நமக்கு எல்லாருமே தெரியும். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பைசஸ்ன்னே சொல்லலாம். அதுல ஏன்னா கிங் ஆஃப் ஸ்பைசஸே வந்து மிளகு தான். நம்ம சமைக்கிற நிறைய விஷயங்கள்ல மிளகு இல்லாத சமையலே இல்ல. அதுவும் குறிப்பா நான்வெஜ் சமைக்கும்போது மிளகு தான் ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட்டாவே இருக்கும். ஸோ அப்ப அந்த மிளகுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சுவை மருத்துவத்துல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, இயற்கை மருத்துவத்துல அதுவும் குறிப்பா சுவையை பேஸ் பண்ணி பண்ணும்போது, மிளகு வந்து காரம். ஆனா அந்த காரத்தோடு மட்டும் இல்லாம, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு கசப்பு சுவையும் சொல்லக்கூடியது. ஸோ அது வந்து சாப்பிடுறதுக்கு காரமா இருந்தாலும், உடம்புல கசப்பு சுவைய அதிகமாக்கும். இந்த மிளகு வந்து அந்த கார தன்மை இருக்கிறதுனால, நமக்கு ஜீரண தொந்தரவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. ஆ எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த காரம் சுவைய நம்ம எடுக்கும்போது, ஆ நம்மளுடைய டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு. ஈவன் அல்சர் பேஷண்ட்க்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எல்லா காரத்தையும் நிறுத்திடுவோம். கம்ப்ளீட்டா அவங்களுக்கு கரம் மசாலா, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எந்த மசாலா ஐட்டம்ஸும் நம்ம சேர்க்க மாட்டோம். ஆனா அவங்களுக்கு டே பை டே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளான் டயட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு, டே பை டே அவங்களுடைய அல்சர் ஹீல் ஆக ஆக ஃபர்ஸ்ட் சேர்க்கக்கூடிய இதுவே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிளகு தான். இந்த மிளகுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானதுங்க. அதுல வந்து முக்கியமா நமக்கு குர்குமின், அதாவது மஞ்சள்ல இருக்கக்கூடிய குர்குமினும், மிளகுல இருக்கக்கூடிய பிப்பரினும் நம்ம சேர்த்து பெப்பரினையும் நம்ம சேர்த்து எடுக்கும்போது எக்ஸலண்ட் ஆனது. ஈவன் இட் கேன் ப்ரிவென்ட் எனி டைப் ஆஃப் கேன்சர். அதனாலதான் நம்ம சமைக்கிறதுல வந்து எல்லாத்துலயும் இதை கலந்தே நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இது ரெண்டுமே கம்பைன் ஆகும்போது ஒரு எக்ஸலண்டான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட், அதே நேரத்தில் ஆன்டி கேன்சர் எஃபெக்டை கூட ஏற்படுத்துது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ரெகுலர் டயட்ல நம்ம இதை சேர்க்கும் போது கண்டிப்பா இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணக்கூடியது, அதாவது ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த கிளைமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ரோல் ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுமோ அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸையும் ப்ரிவென்ட் பண்ணுவோம். ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் கோல்டு காஃப்னு இருக்கிறவங்களுக்கு ரெகுலரா நம்ம வந்து இந்த பெப்பர் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம செஞ்சு தரும்போது அவங்களுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வராம நம்ம தடுக்கலாம். இது வந்து நல்ல நம்மளுடைய ப்ராங்கஸை நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை டீடாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த கேன்சரை ப்ரிவென்ட் பண்றதே என்னன்னா, பெப்பர் இஸ் த பெஸ்ட் டீடாக்சிஃபயர். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவோம்னா, இது வந்து ஃபில்ட்ரேஷன் எஃபெக்ட் கூட. ஒரு பாத்திரத்துல தண்ணி, ஒரு ஸ்டீல் பாத்திரத்துல ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கிட்டு ஒரு 10ல இருந்து ஒரு 15 மிளகு அதுல நீங்க போட்டு வச்சிட்டீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய மொத்த டர்ட்ஸையுமே அது ரிமூவ் பண்ணி அந்த தண்ணியை வந்து இன்னும் பியூரிஃபைடா கொடுக்கக்கூடிய, ஏன்னா ஹீட் பண்ணும் போதே அதுல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இறந்துரும். பட் அப்படியும் அதுல ஏதாவது கண்டாமினேஷனோ டர்ட்ஸோ இருந்துச்சுன்னா கூட அந்த பெப்பர் அதை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு பெப்பர்ல வந்து அவ்வளவு எஃபெக்ட் இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம உள்ளுக்கு நம்ம சாப்பிட்றது மூலயமா இது நம்மளுடைய பாடியை நல்ல டீடாக்ஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பெப்பர் வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. அதுல முக்கியமா யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து வெள்ளை கலர்ல தேம்பல் மாதிரி வரும். ஸோ இது வந்து ஜெனட்டிக்காவும் வரும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மெலனின் செக்ரீஷன் கம்மியா இருக்கிறதுனால வரும். ஸோ அந்த ஸ்கின் பிக்மெண்டேஷன் வந்து இந்த விட்டிலிகோ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மிளகை வந்து நம்ம சமையல்ல அதிகமா சேர்த்துக்க சொல்லி சொல்லும் போது நேச்சுரலா அவங்க பாடியில மெலனின் செக்ரீஷனை அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு கிராஜுவலா அவங்களுடைய அந்த பேட்ச் ஒயிட் கலர்ல பேட்ச் பேட்சா இருக்குல்ல, ஸோ அந்த பேட்சஸ் வந்து நார்மல் ஸ்கின் கலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றத நம்மளே வந்து நோட் பண்ணலாம். இந்த மிளகு வந்து பிபியை குறைக்குது, வெயிட்டை குறைக்குது, கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணுது. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சமையல்லயும் எப்படி மஞ்சள கம்பல்சரி சேர்ப்பாங்களோ, நிறைய நான்வெஜ் செய்யறதுலயும் இந்த மிளகு சேர்ப்பாங்க. ஏன்னா, இது கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணுது. ஸோ இது வந்து நம்மளுடைய இதயத்தை பாதிப்பு ஏற்படுத்தாம நமக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா, ஈவன் ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்கையும் அந்த ஸ்டிஃப்னஸையும் வந்து சரி பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் பெயின் ரிலீவிங்க்கும் வந்து பெப்பர் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய
நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்கும். அதனாலதான் எதிர்ப்பு சக்தி பானம் நம்ம செய்யும் போது யோகா இயற்கை மருத்துவத்துல 5 கிராம் இஞ்சி, 5 கிராம் அதிமதுரம், இது கூட 10 to 20 துளசி இலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகு தூளை சேர்த்து நம்ம வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி பானத்தை வந்து நம்ம வந்து இந்த குளிர்காலத்திலயோ இல்ல எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராம இருக்கிறதுக்கு தினசரி இதை வந்து கொதிக்க வச்சு ஒரு 2 நிமிஷம் குடிச்சிட்டு வரும்போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து பிக்மெண்டேஷன் மட்டும் இல்லை, ஈவன் ரிங்கிள்ஸ் வராம தடுக்கிறதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ நம்மளுடைய செல் எந்த இடத்துல எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கோ அது அங்கேயே இல்லாம அந்த டெட் செல்ஸை, அந்த டெப்ரீஸை ரிமூவ் பண்றதுக்கும் இந்த பெப்பர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம், அதுவும் நைட்ல வந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி மிளகை வந்து அதிகமா சமையல்ல சேர்த்துக்கிறது, சூப்பு இந்த மாதிரி எல்லாம் நம்ம பெப்பர் நிறைய போட்டு நம்ம எடுத்துக்கும் போது இது வந்து நம்மளுடைய லிவர் ஃப்ளஷாகவும் இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகாம டைஜஷன் இஷ்யூஸ் வராம தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக நைட்ல சாப்பிட்றது நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா தவறான விஷயம். என்னைக்காவது ஒரு நாள் அக்கேஷனலா சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனா இதை ரெகுலராகவே 4 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு சாப்பிட்றவங்க தயவு செஞ்சு அந்த ஹேபிட்டை கட் பண்ணிடுங்க. அது வந்து இரவு நேரத்துல உணவே எடுத்துக்க கூடாது. அதுலயும் இந்த மாதிரி ஆயிலி ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது லிவரை மட்டும் இல்லை, உங்க ஓவரால் ஹெல்த்தையே வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த பெப்பர்ல அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வெயிட் ரிடக்ஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்ம சாப்பிட்ற சாலட்ஸ், இப்போ வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றோம், ஜூசஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா காய்கறிகள்ல இருந்து எடுக்கக்கூடிய சாறுகள்ல எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பெப்பரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நம்மளுடைய இதை வந்து ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணும். நிறைய பேருக்கு டிப்ரெஷன் இருக்கும், அதுவும் இந்த கிளைமேட் மாறிடுச்சுனாலுமே சோர்ந்து சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. எதுக்காக இப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னே தெரியாது. ஸோ அவங்க ஜஸ்ட் ஒரு 2 மிளகை மட்டும் எடுத்து அதை அவங்க நல்ல மென்று சாப்பிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுடைய அந்த மூட் வந்து சேஞ்ச் ஆகும். பிகாஸ் நம்ம பாடியில் இந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸை நம்ம பிரெயினுக்கு சிக்னலை கொடுத்து ஒரு ஹாப்பி ஹார்மோனை வந்து செக்ரேட் பண்ணக்கூடிய எஃபெக்ட் வந்து நமக்கு இந்த பெப்பரில் இருக்கு. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால இம்மீடியட்டாக அவங்க வந்து அவங்க எந்த சரௌண்டிங்ஸில் இருக்காங்கன்ற அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து ஏற்படும். சடனாக அவங்க அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி யாராவது டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா டக்குன்னு கிச்சனுக்கு போங்க, உங்கள் மசாலா டப்பாலேருந்து ஒரு 2 மிளகு எடுத்து நல்லா மென்று சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஆக்டிவ்னஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.